வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி கோலா உருண்டை. வாங்கோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோலா உருண்டை, அதாவது சோயா கோலா உருண்டை செய்கிறதுக்கு நான் 2 கப் சோயா சங்கு எடுத்து சுடு தண்ணியில் நான் ஊற விட போகிறேன். 1 கப் போட்டுருக்கிறேன். இன்னும் 1 கப் எடுத்து இதை நல்லா கொதித்த தண்ணியில் ஊற விட வேண்டும். இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து இதையும் பவுடராக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதில் சுடுதண்ணியில் ஊற விட்ட சோயா சங்க், மீல் மேக்கர்ன்னு சொல்லுவீனா, சோயா சங்கை நான் இப்போ இதில் போட்டு ஒருக்கா பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்க, மீல் மேக்கர் நான் அடித்து எடுத்துட்டேன். அதாவது சோயா சங்கை அடித்து எடுத்துட்டேன். இப்படி நீங்கள் பேஸ்ட்டாக அடிக்க வேணுமெண்டு இல்லை, இப்படி அடிச்செடுத்தா தான் அது சாப்பிடும்போது நல்ல சுவையை கொடுக்கும். இதுக்குள்ள அடிச்செடுத்த பொட்டுக்கடலை பவுடர், அதாவது பொட்டுக்கடலை மா போட்டுக்கொள்ளுறேன். சின்னதாக அரிந்தெடுத்த வெங்காயம் போட்டுக்கொள்ளுறேன். அதோட நல்ல குறுநலாக அரிந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளுறேன். நான் கணக்கு போடையில் கொஞ்சமாக தான், ஒரு 3 மிளகாய் சின்னனாக அரிஞ்சு எடுத்தேன். நான் கொஞ்சமாக அரிந்தெடுத்த கொத்தமல்லி இலை சேர்த்துக்கொள்ளுறேன். கொஞ்சமாக அரிந்தெடுத்த கொத்தமல்லி இலை சேர்த்துக்கொள்ளுறேன். மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், தேவையான அளவுக்குரிய காரத்துக்கு போட்டுக்கொள்ளுங்க. நான் இதில் ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கொள்ளுறேன். கொஞ்சமாக இடித்தெடுத்த நச்சீரகத்தூள் போட்டுக்கொள்ளுறேன். பவுடராக இல்லை, கொஞ்சம் அறுவல் நறுவலாக அடித்து போட்டுக்கொள்ளுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து குழைத்து கொள்ளுங்க. நல்லா அந்த போட்ட வெங்காயம் எல்லாம் அப்படியே கையால் நசுங்கி அதோடு சேர்ற அளவுக்கு குழைத்தெடுங்கோ. நான் இதுக்குள்ள பாருங்க தண்ணி விடையில, ஏனண்டா அந்த சோயா சங்க் நாங்கள் அடிக்க ஊற விட்ட தண்ணி அதில் கொஞ்சம் இருக்கும், அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பாருங்கோ, அப்படியே எல்லாத்தையும் தண்ணி விடாமலே நல்ல வடிவாக குழைத்து எடுத்துட்டேன். நீங்கள் குழைத்து எடுக்கும்போது அந்த கொத்தமல்லி இலைன்ற வாசனை கூட அதோட சேர்ந்துட வேணும். அந்த அளவுக்கு நீங்கள் கையாலேயே அப்படியே நசித்து குழைத்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதை உங்களுக்கு விரும்பின அளவில் இதை உருண்டைகளாக எடுத்துக்கொள்ளுங்க. நான் பெரிய உருண்டையாக உருட்டுறையில் இந்த அளவு உருண்டையே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். எல்லா உருண்டையையும் ஒரே அளவாக வர மாதிரி உருட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இதில் நாங்கள் மீல் மேக்கர், அதாவது சோயா சங்க் சேர்க்கிறதால நல்ல ஹை புரோட்டீனான ஒரு ஸ்நாக்காக கூட இது இருக்கும். வீட்டில் நீங்கள் குழந்தைகளுக்கு பாடசாலைக்குரிய லஞ்ச் பாக்ஸ் உணவாக கூட நீங்கள் இதை செய்து கொடுத்து விடலாம். இதில் ஒரு 16 உருண்டை எனக்கு வந்திருக்குது. இந்த அளவில் நான் செய்தபடியால் ஒரு 16 உருண்டை வந்திருக்குது. அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு
எண்ணெயை கொதிக்க விட்டிருக்கிறேன். எண்ணெய் கொதித்து வந்துட்டுது. இப்போ நான் ஒவ்வொண்டா இந்த கோலா உருண்டையை அதில் போட்டு பொரித்து எடுக்க போகிறேன். கணக்க போட வேண்டாம். என்னென்னு சொன்னால் ஒன்றோட ஒன்று முட்டுப்பட்டால் அது கொஞ்சம் உடைஞ்சு வந்துடும். அதனால் நான் ஒரு 6 மட்டும் போடுறேன். பாருங்க, சோயா கோலா உருண்டை எப்படி நல்ல வடிவாக உருண்டையாக பொரிந்து வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ இதை இறக்க போகிறேன். இதுதான் இன்றைக்கு நான் செய்த சோயா சங் கோலா உருண்டை. பாருங்க, உள்ளுக்கும் வடிவாக அவிஞ்சு நல்ல சுவையாக வந்திருக்குது. நீங்களும் செய்து பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.